அன்பிற்கினிய மாதா தொலைக்காட்சி அன்பர்களே, முதலிலே உங்கள் அனைவருக்கும் இறைவனின் நாமத்தில் வாழ்த்துக்களையும் ஆசிரியையும் கூறிக்கொள்வதிலே நான் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். சதங்கை கலை தொடர்பு நிலையம் நடுமண்டலமானது பாடி புகழ்வோம் என்ற நிகழ்ச்சியை ஆரம்பித்து 99 நிகழ்வுகள் முடிந்து விட்ட நிலையில் 100வது நிகழ்வாக இது அமைகின்றது. எனவே இந்த 100வது நிகழ்வு என்று நாம் சொல்லுகின்ற பொழுது உண்மையிலேயே நமக்கெல்லாம் ஒரு பெரிய மகிழ்ச்சி. காரணம் என்னவென்றால், புனித அகஸ்தீனார் கூறுகின்றார், ஒரு முறை பாடுவது 2 முறை ஜெபிப்பதற்கு சமம் என்று சொல்கின்றார். பாடி புகழ்வோம் என்ற அந்த நிகழ்வானது எதற்காக ஆரம்பிக்கப்பட்டது என்றால், அதாவது மறை மாவட்டத்தில் இருக்கின்ற எல்லா பங்குகளிலிருந்தும் அந்த பாடற்குழுவானது, அந்த பாடற்குழுவில் சாதாரண சாமானிய மக்களும் இணைந்து பாடுகின்ற அந்த ஒரு குழுவானது இந்த நிகழ்வில் பங்கேற்றிருக்கின்றது. ஏறக்குறைய 60 பங்குகள் இதில் பங்கேற்றிருக்கின்றன. அந்த பங்குகளை தவிர இருபால் துறவியருடைய உருவாக்குகின்ற மையங்களிலே இருக்கின்ற மாணவ மாணவியரும், அதே போன்று இந்த இருபால் துறவியருடைய குழுமங்களும் இதில் பங்கு பெற்றிருக்கின்றன. சதங்கை கலை தொடர்பு நிலையம் நடுமண்டலத்திற்கு நான் மாதா டிவியினுடைய சார்பாக என்னுடைய நன்றியையும் என்னுடைய வாழ்த்துக்களையும் என்னுடைய பாராட்டுக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். பாடி புகழ்வோம் நிகழ்ச்சியை இந்த சதங்கை கலை தொடர்பு நிலையமானது நடுமண்டலம் அதனுடைய இயக்குனர் தந்தை அருட்தந்தை மரிய மைக்கேல் அவரோடு இணைந்து பணியாற்றிய இந்த சதங்கை கலை தொடர்பு மையத்தினுடைய பணியாளர்கள் இரவும் பகலுமாக இதில் முழு மூச்சாக ஈடுபட்டு இந்த பாடி புகழ்வோம் நிகழ்ச்சியை தயாரித்து உங்களுக்கு வழங்கியிருக்கின்றார்கள். எனவே அவர்களுடைய உழைப்பும் அவர்களுடைய முயற்சியும் அவர்களுடைய உண்மையிலேயே உத்வேகத்தோடு செயல்பட்ட விதமும் பாராட்டுக்குரிய ஒன்று. ஆகவே உங்களது பெயரால் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் நான் கூறிக்கொள்கிறேன். இறைமகன் இயேசுவில் எனக்கு மிகவும் பிரியமான அன்புக்குரிய மாதா தொலைக்காட்சியுடைய இனிய இதயங்களே, உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த வணக்கமும் ஜெபங்களும். பாடி புகழ்வோம், இந்த 2 சொற்களும் மிக அழகானவை. நம் ஆண்டவரை பாடுவதும் புகழ்வதும் நமது தலையாகிய கடமை. இந்த 2 அற்புதமான புனிதமான சொற்களை அடிப்படையாக கொண்டு 100 எபிசோட்ஸ், 100 அத்தியாயங்கள், இன்றைக்கு 100வது அத்தியாயத்தில் இருக்கின்ற சதங்கை கலை தொடர்பு நிலையத்திற்கு மாதா தொலைக்காட்சி குடும்பத்தின் பெயராலும் அதனுடைய தலைவர் மேதகாயர் சிங்கராயர் அவருடைய பெயராலும் வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். காரணம், இந்த 100 எபிசோட்ஸை அடைவது மிக சாதாரண காரியமல்ல. குறிப்பாக இந்த 100 அத்தியாயங்களிலும் 60க்கும் மேற்பட்ட பங்குகள், பல்வேறு துறவர சபைகள், குருமடங்கள், துறவர பயிற்சி மையங்கள் என்று சொல்லி பல்வேறு அமைப்புகளை ஒன்றிணைத்து இந்த 100 எபிசோட்ஸை இவர்கள் இன்றைக்கு நிறைவு செய்கிறார்கள். 100வது இடத்தை அவர்கள் தொட்டு இருக்கிறார்கள் என்று சொன்னால் இது ஒரு பெரிய சாதனை. இதற்கு ஒத்துழைப்பு நல்கிய ஒவ்வொருவரையும் மாதா தொலைக்காட்சி குடும்பம் பாராட்டுகிறது. அதே வேளையில் இதனை ஒருங்கிணைத்த சதங்கை கலை தொடர்பு மையம், மாதா தொலைக்காட்சியுடைய மத்திய மண்டல ஒருங்கிணைப்பாளர் அருட்தந்தை மரிய மைக்கேல் அவர்களுக்கு மாதா தொலைக்காட்சி குடும்பத்தின் பெயராலும் எங்களது பாசத்திற்குரிய தலைவர் மேதகாயர் சிங்கராயர் அவர் பெயராலும் பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இது இன்னும் பல்வேறு மடங்கு வளர வேண்டும். இன்னும் பல்வேறு மறை மாவட்டங்கள், மண்டலங்கள் இந்த அற்புதமான பாடி புகழ்வோம் நிகழ்வை கொண்டு சென்று நமது கத்தோலிக்க திருமறையினுடைய வழிபாடுகளிலே மையமாக இருக்கக்கூடிய
இந்த பாடகர் குழாமினை நாம் உற்சாகப்படுத்தி இன்னும் சிறப்பான விதத்தில் நமது பாடகர் குழுவினரை சார்ந்த சகோதர சகோதரிகள் பங்கெடுத்து இதன் வழியாக ஆண்டவரை போற்றி புகழ்வதும், அதே வேளையிலே நமது வழிபாட்டு நிகழ்வுகளிலே இவர்கள் சிறப்பாக பங்கெடுத்து மக்கள் அர்த்தமுள்ள விதத்தில் பொருளுள்ள வகையில் பங்கெடுக்க இவர்களின் பாடல் அவர்களை மிகச் சிறப்பான ஒரு புனிதமான வழியில் வழி நடத்துவதற்கு இந்த நிகழ்ச்சி ஒரு பெரிய உற்சாக தலமாக அமைகிறது. எனவே இதனை முதலாக எடுத்து செய்த மதுரை சதங்கை கலைத்தொடர்பு மையத்தினுடைய இயக்குனர் அருட்தந்தை மரிய மிக்கேல் அவர்களுக்கும் அவரோடு இணைந்து பணி செய்த அத்தனை தங்கைகளுக்கும் எங்களது மனமார்ந்த பாராட்டுகளையும் நன்றிகளையும் நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. தரும் நரம்பு பல உண்டு, உன் திருயாழில் என் இறைவா பல பண் தரும் நரமுண்டு. என்னையும் ஓர் சிறு நரம்பெனவே அதில் இணைத்திட வேண்டும் இசையரசே. உன் திருயாழில் என் இறைவா பல பண் தரும் நரம்புண்டு. என்னையும் ஓர் சிறு நரம்பெனவே அதில் இணைத்திட வேண்டும் இசையரசே. உன் திருயாழில் என் இறைவா பல பண் தரும் நரமுண்டு. யாழினை நீயும் மீட்டுகையில் இந்த ஏழையின் இதயம் துயில் கலையும். யாழினை நீயும் மீட்டுகையில் இந்த ஏழையின் இதயம் துயில் கலையும். யாழிசை கேட்டு தன்னை மறந்து, யாழிசை கேட்டு தன்னை மறந்து உந்தன் ஏழிசையோடு இணைந்திடுமே. உன் திருயாழில் என் இறைவா பல பண் தரும் நரமுண்டு. என்னையும் ஓர் சிறு நரம்பெனவே அதில் இணைந்திட வேண்டும் இசையரசே. உன் திருயாழில் என் இறைவா பல பண் தரும் நரமுண்டு. சோலையில் மலரெனவே திகழ் எண்ணில்லா தாரகை உனக்குண்டு. விண்ணக சோலையில் மலரெனவே திகழ் எண்ணில்லா தாரகை உமக்குண்டு. உன்னருள் பேரொளி நடுவினிலே, விளக்கையும் ஏற்றிடுவே. உன் திருயாழில் என் இறைவா பல பண் தரும் நரமுண்டு. என்னையும் ஓர் சிறு நரம்பெனவே அதில் இணைத்திட வேண்டும் இசையரசே. திருயாழில் இறைவா பல
என்னையும் ஓர் சிறு நரம்பெனவே அதில் இணைத்திட வேண்டும் இசையரசே. உன் திருயாழில் என் நிறைவா பல பண் தரும் நரமுண்டு. வாருங்கள் நம் ஆண்டவரை புகழ்ந்து பாடுங்கள் என்று திருப்பாடல் ஆசிரியர் 95:1 விடுத்த அழைப்பு போல மதுரை சதங்கை கலை தொடர்பு மையம் மாதா டிவியின் நடுமண்டலத்தின் இயக்குநராக பொறுப்பேற்ற அருட்தந்தை மரிய மைக்கேல் அவர்கள் முன்னெடுத்த மாண்புமிகு செயல்தான் பாடி புகழும் நிகழ்ச்சி. 100 வாரங்களை கடந்து வந்த பாதைகளை நினைத்து பார்த்து மிக பெருமைப்படுகிறேன். பாடகர் குழுவின் பொறுப்பாளராக, இசை மீட்டுபவராக பங்குத்தளத்தில் பணியாற்றும் எனக்கு இது ஒரு வித்தியாசமான அனுபவத்தை தந்தது. மிக மிக பயன்பெற்ற பங்குத்தள மக்கள் ஏராளம். அவர்களை உற்சாகப்படுத்தி அவர்களுக்கு அவரிடம் இருந்த ஆற்றலையும் சக்தியையும் வெளிக்கொணர்ந்த இந்த பாடி புகழும் நிகழ்ச்சி 100வது வாரங்களை கடந்து ஓடி வந்து கொண்டிருக்கிறது என்பதை நினைத்து மிக பெருமைப்படுகிறேன். இதை தயாரித்து வழங்கிய மதுரை சதங்கை கலை தொடர்பு மைய இயக்குனர் அவர்களையும் மற்றும் இங்கு இருக்கக்கூடிய தொழில்நுட்ப கலைஞர்கள் அனைவரையும், மாதா டிவியினுடைய பொறுப்பாளர்கள் அனைவரையும், கண்டு ரசித்த அத்தனை மாதா டிவி நேயர்களுக்கும் நிகழ்ச்சி நடைபெறுவதற்கு தங்களால் இயன்ற பொருளுதவியை செய்து தாங்கிய நல்லுள்ளம் படைத்த நன்கொடையாளர்கள் அனைவருக்கும் மிக்க மிக்க நன்றி செலுத்துகிறேன். இவர்கள் பணி தொடரட்டும். வாழ்த்துகள். நன்றி. மதுரை சதங்கை கலை தொடர்பு மையம் மாதா தொலைக்காட்சி நடுமண்டலம் தயாரித்து வழங்குகின்ற இந்த பாடி புகழ்வோம் நிகழ்ச்சி 100 பகுதிகளை கடந்திருப்பது உண்மையிலேயே மகிழ்ச்சியாக இருக்கிறது. இந்த பாடி புகழ்வோம் நிகழ்வில் எங்களது பங்கிலிருந்து 2 முறை பாடகர் குழுவினர் கலந்து கொண்டு சிறப்பித்திருக்கிறார்கள். அந்த நிகழ்வில் கலந்து கொண்டதிலிருந்து அவர்கள் பாடுகின்ற திறன் மேம்பட்டிருக்கிறது. ஒருங்கிணைந்து பாடுவது, இசையோடு பாடுவது என பல விதங்களில் தங்களை அவர்கள் வளர்த்தெடுத்திருக்கிறார்கள். இந்த பாடி புகழும் நிகழ்ச்சி எங்களை போன்ற சிறிய பங்குகள் மட்டுமல்ல, எல்லா பங்குகளும் இணைந்து வந்து இந்த இடத்திலே தங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்துவதற்கு ஒரு காரணியாக இருந்திருக்கிறது. இதற்கு முத்தாய்ப்பாக இதையெல்லாம் தொகுத்து வழங்கி கொண்டிருக்கின்ற அருள்பணி மரிய மைக்கேல் அவர்களுக்கும் அவர்களுடைய குழுவினருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களை இந்த வேளையிலே மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. இஸ்ரவேலின் நாதனாக வாழும் மேக தெய்வம், சத்திய ஜீவனாக வாழும் தெய்வம், மீட்பராக பூமியில் பிறந்த தேவ மைந்தன், நித்திய ஜீவனாக வாழும் தெய்வம், அப்பா பிதாவே தெய்வமே, உம் திரு ராஜ்யம் வருகவே, உம் திரு சித்தம் பூமியில் என்றென்றும் நிறைவேற வேண்டுமே. அப்பா பிதாவே தெய்வமே, உம் திரு ராஜ்யம் வருகவே, உம் திரு சித்தம் பூமியில் என்றென்றும் நிறைவேற வேண்டுமே.
இஸ்ரவேலின் நாதனாக வாழும் ஏக தெய்வம், சத்திய ஜீவனாக வாழும் தெய்வம். செங்கடலில் நீரன்று பாதை வகுத்தி, பாலைவனத்தில் அன்று மன்னா பொழிந்தி, கொடும் வெயிலில் மேக குளியானி, இருளின் அன்பின் தீபமாய் சீனாய் மாமலை மேலே நீதி பிரமாணங்கள் என குறைத்தீ. செங்கடலில் நீரன்று பாதை வகுத்தி, பாலைவனத்தில் அன்று மன்னா பொழிந்தி, கொடும் வெயிலில் மேக குளிரானி, இருளின் அன்பின் தீபமாய் சீனாய் மாமலை மேலே நீதி பிரமாணங்கள் என குறைத்தீ. பிதாவே தெய்வமே, உம் திரு ராஜ்யம் வருகவே, உம் திரு சித்தம் பூமியில் என்றென்றும் நிறைவேற வேண்டுமே. அப்பா பிதாவே தெய்வமே, உம் திரு ராஜ்யம் வருகவே, உம் திரு சித்தம் பூமியில் என்றென்றும் நிறைவேற வேண்டுமே. இஸ்ரவேலின் நாதனாக வாழும் ஏக தெய்வம், சத்திய ஜீவனாக வாழும் தெய்வம். மனிதனாய் பூமியில் அவதரித்தீ, எனக்காக ஜீவன் பலி கொடுத்தீ, திருவுடலும் திவ்ய போஜனமாய் இவ்வுலகத்தின் ஜீவனாய் ஒளியும் சத்தியமுமானவரே, உம் திருநாமம் வாழ்த்துகிறோம். மனிதனாய் பூமியில் அவதரித்தீர், எனக்காக ஜீவ பலி கொடுத்தீர், திருவுடலும் திவ்ய போஜனமாய் இவ்வுலகத்தின் ஜீவனாய் வழியும் சத்தியமுமானவரே, உம் திருநாமம் வாழ்த்துகிறோம். அப்பா பிதாவே தெய்வமே, உம் திரு ராஜ்யம் வருகவே, உம் திரு சித்தம் பூமியில் என்றென்றும் நிறைவேற வேண்டுமே. அப்பா பிதாவே தெய்வமே, உம் திரு ராஜ்யம் வருகவே, உம் திரு சித்தம் பூமியில் என்றென்றும் நிறைவேற வேண்டுமே. இஸ்ரவேலின் நாதனாக வாழும் ஏக தெய்வம், சத்திய ஜீவனாக வாழும் தெய்வம். மீட்பராக பூமியில் பிறந்த ஏக மைந்தன், நித்திய ஜீவனாக வாழும் தெய்வம். அப்பா பிதாவே தெய்வமே, உம் திரு ராஜ்யம் வருகவே, உம் திரு சித்தம் பூமியில் என்றென்றும் நிறைவேற வேண்டுமே. அப்பா பிதாவே தெய்வமே, உம் திரு ராஜ்யம் வருகவே, உம் திரு சித்தம்
பூமியில் என்றென்றும் நிறைவேற வேண்டுமே. அனைவருக்கும் அன்பு வணக்கம். நமது மாதா தொலைக்காட்சியில் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் மாலை 5 மணிக்கும் வியாழக்கிழமைகளில் காலை 9 மணிக்கும் ஒளிபரப்பாகி கொண்டிருக்கிற பாடி புகழ்வோம் நிகழ்ச்சியினுடைய 100வது நிகழ்வு என்று 100 குழுக்கள் இதுவரை இந்த நிகழ்வில் பங்கெடுத்துள்ளனர் என்பதை நினைக்கின்ற பொழுது மகிழ்ச்சியாக இருக்கிறது. எல்லாமல்ல இறைவனுக்கு நான் நன்றி கூறுகிறேன். நமது வலிமையாகிய கடவுளை மகிழ்ந்து பாடுங்கள், யாக்கோப்பின் கடவுளை புகழ்ந்து ஏத்துங்கள், இன்னிசை எழுப்புங்கள், மத்தளம் கொட்டுங்கள், யாழும் சுரமண்டலமும் இசைத்து இனிமையாக பாடுங்கள், பாடி புகழுங்கள் என்று திருப்பாடல்கள் 81வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம். பங்குத்தலங்களில் பல்வேறு அமைப்புகள் இருந்தாலும் பாடற்குழு என்பது மிக முக்கியமானது. ஏனென்றால் வழிபாடுகள் உயிரோட்டமாக இருப்பதற்கு உந்து சக்தியாக இருப்பது பாடல் குழுக்கள். நாம் பொதுவாக பார்க்கிற பொழுது பிரிந்த சபையார்கள் ஒரு சிறிய குழுவாக இருந்தாலும் அருமையான சவுண்ட் சிஸ்டம் இருக்கும், அருமையான இசைக்கருவிகள் இருக்கும், நிறைய பேர் இசைக்கருவி மீட்டுவோர் இருப்பார்கள். நம்முடைய கத்தோலிக்க ஆலயங்களிலே பெரிய ஊர்களாக இருந்தாலும் பெரிய ஆலயங்களாக இருந்தாலும் பாடற்குழு என்பது அந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படாத ஒன்றாகவே இருப்பதை நாம் பார்க்கிறோம். இந்த நிலையை மாற்ற வேண்டும். அதாவது ஆலய வழிபாடுகளில் பாடக்கூடிய பாடற்குழுவினரை உற்சாகப்படுத்த வேண்டும், அவர்களை நாம் அங்கீகரிக்க வேண்டும் என்ற நோக்கத்தில்தான் பாடி புகழ்வோர் நிகழ்ச்சியை சதங்கை மாதா தொலைக்காட்சி நடுமண்டலமானது துவங்கியது. பங்குகளுக்கு நான் திருப்பலிக்கு செல்கிற பொழுது மாதா தொலைக்காட்சியை பற்றி பேசுவது உண்டு. அவ்வாறு பேசுகிற பொழுது மாதா தொலைக்காட்சி நமது தொலைக்காட்சி என்று சொல்வது உண்டு. நமது தொலைக்காட்சி என்று சொல்கிற பொழுது நாம் வெறும் பார்வையாளர்கள் அல்ல, நாமும் பங்கேற்க வேண்டும் என்கிற செய்தி தான் அதில் உள்ளடங்கி இருக்கிறது. இந்த பாடி புகழ்வோம் நிகழ்ச்சியில் 2500 குடும்பங்களுக்கு அதிகமாக இருக்கிற நகர்ப்புற பங்குகளாக இருக்கிற, இன்னும் பொருளாதார மற்றும் அனைத்து நிலைகளில் உயர்ந்திருக்கிற பங்குகளும் இதில் பங்கெடுத்திருக்கிறது. 50 குடும்பங்களே உள்ளடக்கிய 75 குடும்பங்களை உள்ளடக்கிய குக்கிராமங்கள், சிறிய கிளை கிராமங்கள் கூட இந்த நிகழ்வில் பங்கெடுத்திருக்கிறது என்று நினைக்கிற பொழுது இது நமது தொலைக்காட்சி. இந்த கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் யார் வேண்டுமானாலும் இந்த நிகழ்வில் பங்கெடுக்கலாம் என்கிற செய்தியை நாங்கள் கொண்டு சென்றிருக்கிறோம் என்பதை நினைத்து பெருமைப்படுகிறேன். இந்த பாடி புகழ்வோம் நிகழ்ச்சி மதுரை உயர் மறை மாவட்டத்தில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது என்பதை என்னால் சொல்ல முடியும். எப்படி என்றால், தாளம் ராகம் இணைந்து செல்ல வேண்டும். ஆலயத்தில் பாடுகிற பொழுது இசைக்கருவிகள் இந்த பாடுவதற்கு உதவியாக இருக்க வேண்டுமே தவிர அதை டாமினேட் செய்யக்கூடாது. இன்னுமாக பாடற்குழுவில் இருக்கிற பொழுது அந்த தோற்றமும் நன்றாக இருக்க வேண்டும். இந்த கருத்துக்கள் எல்லாம் பரவலாக்கப்பட்டு இருக்கிறது. இன்று பொது நிகழ்வுகள் பார்க்கிற பொழுது பாடற்குழுவினர் தங்களுக்கென்று ஒரு அடையாளத்தை ஏற்படுத்தி இருக்கிறார்கள். இதற்கு இந்த பாடி புகழும் நிகழ்ச்சி உந்து சக்தியாக உற்சாகப்படுத்தக்கூடிய நிலையில் இருந்திருக்கிறது என்பதை நினைத்து நான் பெருமைப்படுகிறேன். இந்த நிகழ்வை ஒவ்வொரு வாரமும் பல பங்குகள் பார்க்கிற பொழுது இவர்களைப் போல நாங்களும் பாட வேண்டும், நிறைய பாடல்களை கற்றுக்கொள்ள வேண்டும், எங்களுடைய பாடற்குழு இன்னும் வளர்ச்சியடைய வேண்டும் என்கிற நிலைகளிலெல்லாம் பல குழுக்கள் என்னிடம் பேசியிருக்கிறார்கள். பாடி புகழ்வோர் நிகழ்ச்சியினுடைய இந்த 100வது நிகழ்வில் கடந்த ஏறக்குறைய 2.5 ஆண்டுகளாக இந்த நிகழ்ச்சியை வழிநடத்தி கொண்டிருக்கிற எல்லாமல்ல இறைவனுக்கும், இந்த நிகழ்ச்சியை நாங்கள் தயாரித்து வழங்க எங்களுக்கு அனுமதி கொடுத்து எங்களை உற்சாகப்படுத்துகிற மாதா தொலைக்காட்சி குழுமத்திற்கும், இன்னும் என்னோடு இணைந்து இந்த சதங்கை கலை தொடர்பு மையத்தில் பணியாற்றுகிற என்னுடைய அன்பு தம்பிகள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் இறைவனை மகிழ்ந்து புகழ்ந்து பாடுவோம். நன்றி. பாடி புகழ்வோம், பாடி புகழ்வோம், பரமனை பாடி புகழ்வோம், பாடி புகழ்வோம், பாடி புகழ்வோம்.